அவன் என் தம்பி ஒருத்தர் இருக்கான் பார்த்திபன், அவன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக போட்டிருக்காப்ல. அவன் அங்கே அந்த ஊர் மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர். வால்வோ பஸ் உரிமையாளர்கிட்ட போய் நீ தாண்டா ஓட்டுறாத, வால்வோ பஸ் கவர்மெண்ட் தாண்டா ஓட்டுது, அது நீ தம்பி சாப்பிட்டு வந்திருக்க, நான் பசியோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்றதுக்கு, இது இல்லையே பதில். அது முன்பதிவு செஞ்சவங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே காத்திருந்தவங்களை ஏற்றி விட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்கு? பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபாயின்ட்டு அதிகாரத்துக்கு வந்தோன்னா பாட்டுலுக்கு 10 ரூபா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார்? அமைச்சர். வியாக்கியானம் இல்லை, அங்கே ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் அது 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் அப்படின்னு. இவ்வளவு தர்மணி ஆயத்தை உங்களால் சொல்லலப்பா. மதுரையில் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அமைச்சர் அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன், நாங்க தூத்துக்குடிய ஒரு போர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய. டேய் அது துறைமுக நகரம் தான்டா அது. இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? எங்க எந்த பக்கம் போறது? எங்க பார்த்தாலும் முட்டிச்சந்து மூத்திரச்சந்தா இருக்கு. கருமம் கருமம். 436 திட்டங்களை 76 சரி 1.25 மணி நேரம் வச்சுக்கிடுவோம். 1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்கள்னா ஒரு திட்டத்துக்கு 3 நொடி செலவழிச்சிருக்கேன். 3 நொடி தானே? 3 2 6 நொடி. 6 நொடியில் ஒவ்வொரு திட்டமும். அந்த 436 திட்டங்களையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா நிர்மல்குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா, ஓ இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா நீங்களும் உங்க திட்டம். வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு சொன்னீங்க? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவசம். டே மின்சாரத்தை கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போ. மானங்கெடுது. எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா நம்பிட்டு வருது சனம். ஏன்னா சனண்டே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடான்னு. தெரியல, முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தோம், எந்தெந்த தொகுதின்னு தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. எங்க மொத்த பேரையும் அப்படி சொல்ல சொல்லு, 108 பேரையும் 107 பேர். மக்கள் விரோத ஆட்சியை நான் மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில் நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்தில் இன்னொரு கணக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, முதல் விரோதம். 2வது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயம் அங்கு ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்சது 20 கோடி செலவு பண்ணணும். நீங்க விலகினதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டீங்க. ஏன்னா நீங்க தூய சக்தி இல்ல. நீங்க அது கோர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகு அடிச்சுக்கிட்டு தர்றாப்புல. ஏதோ ஒன்று அதுல கடைசி இதை மறந்துட்டாப்புல.
தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சிட்டாப்ல. அது நசீருதீன் சார் சொல்றாப்புல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பெட்டி எவன் கொடுத்துருங்கிறது வருத்தமா இருக்கு சொல்லியிருக்காப்புல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டம்டாது. அவர் வந்து எழுதிறாப்புல, என்னன்னு தெரியல, என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்புல. அது தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்புல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில் 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்புல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இல்லை, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம், நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தகுதி 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனம் ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேர். ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு ஏதோ ஒரு கர்மம்.